ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 304வது நாமா திருப்பெயர் போஜபாலாய நமஹா. உணவளித்து காப்பவனுக்கு நமஸ்காரம். போஜ கல்லினுள் தேரைக்கும் கருப்பையினுள்ள சிசுவுக்கும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாரப்பறிந்து உணவளித்து பால காப்பவன். பக்தருக்கு அமுதளிப்பவர், மனச்சுத்தருக்கு இடர் ஒழிப்பவர், பண்ணவன் திருவேட்டை வித்தகன்னு திருவேட்டை நண்டூர் ஐயனார் பண்டுட தெரிவிக்கிறார். அதிக பசி புரிந்தோருக்கு அன்னம் கொடுத்திறங்கி ஆதிகுலத்தூர் ஈசான்னு சாஸ்தா பாட்டிலையும் இது வரதா இருக்கு. அன்னபூர்ணேஸ்வரி சபரிமலையினுடைய பொண்ணு 18 படிகளில் 3வது திருப்படியில் ஆதிக்கம் செலுத்துகிறார். அதுக்கு அதிதேவதை ஸ்ரீ சாஸ்தா அவள் மூலம் முருகல இருக்கிற அனைவருக்கும் அன்னம் கொடுத்து அழித்து காப்பாற்றுறார். எனவே சபரிமலை யாத்திரையில் எவருக்கும் எங்கேயுமே அன்னத்திற்கு பஞ்சம் கிடையாது. ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு காலம் வயிறு வாடுவதும் கிடையாது. அப்படியாப்பட்ட அன்னபூர்ணேஸ்வரி சுரூபமாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி விசேஷமாக சொல்கிறதா இருக்குது. இதுக்கே இன்னொரு அர்த்தமாக உணவுப் பொருட்களை காப்பவனுக்கு நமஸ்காரம். விளைந்த உணவுப் பொருட்கள் வீணாகாமல் காப்பவன். ஏன்னா உணவளிப்போரை காப்பவனும் ஒரு அர்த்தம். போஜ தன் பக்தர்களுக்கு உணவளிப்போரை காப்பவன் அப்படியும் ஒரு அர்த்தம். தன் பக்தர்களுக்கு உணவளிப்போரை தான் காப்பாற்றுறவன். அதனால தான் இன்றைக்கும் ஐயப்ப பூஜை ரொம்ப முக்கியமாக அன்னதானம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருக்கு. இந்த விளைந்த உணவுப் பொருட்களை வீணாகாமல் காப்பவன்கிறதுக்கு நிறைய அர்த்தமாக எக்கச்சக்கமான கிராமங்களில் சுற்றி வயல்வெளிகள் இருக்கும். அதுக்கு நடுவில் சாஸ்தா இருப்பார். இந்த வயல்லேருந்து இருக்கக்கூடிய நெல் எல்லாத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அதற்கப்புறம் அறுவடையானவுன்னா முதல்ல அவருக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்குது. கூடுமான அளவு பகவான் இந்த வயல்வெளிகள், குளம், நீர்த்தேக்கம், நிறைய சோலைகளான இடங்களில் இருந்து கிராமத்தையும் விவசாயத்தையும் மழையை கொடுக்கக்கூடியவராகவும், அங்கே இருக்கக்கூடிய எந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த பூதப்பிரேத பாதைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா நலன்களையும் தரவராக இருக்கிறதுனால சாஸ்தாவுக்கு சர்வாபீஷ்டதாயகர் அப்படிங்கிறதான பெயரானது அமையிறது தான் இதனால தான் இருக்குது. அதே மாதிரி தன் பக்தர்களுக்கு உணவளிப்போரை காப்பவர்ங்கிறதுக்கு விசேஷமாக நமது ஆண்டவன் தன்னுடைய பசிக்கு கூழடித்த கம்பங்குடியார்களுடைய வம்சத்திற்கு தான் உடைமை அப்படின்னு சாசனம் எழுதி கொடுத்த மகாபிரபு அவர். அதனால தான் இன்றைக்கும் சாஸ்தா பிரீத்திகளில் அவர்கள் மூலமாக ஆவேசித்து முதல்ல இலக்கட்டை எடுத்து கொடுத்து எல்லாருக்கும் அன்னதானத்தை செய்யுங்கள், எனக்கு திருப்தின்னு சொல்லி பிரசாதம் கொடுக்கறதுங்கிறது இன்றைக்கும் அப்புறம்தான் இருக்குது. முதல்ல இலக்கட்டை எடுத்து பகவான் கொடுத்துருவார். அதனால் அந்த அன்னதானத்துக்கு பரம முக்கியமும் அன்னபூர்ணேஸ்வரனுடைய ரூபமாக இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி எல்லா விதமான சௌக்கியங்களும் கொடுக்கிறவர்னு இந்த நாமாவான தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.